மார்னிங் ப்ரீசீடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபேன் வந்து ஆன் ஆஃப் ஆகிறதுக்கான சர்க்யூட்டை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, அந்த எம்பெடட் சிஸ்டம் இருக்க மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸ்க்கான டிஃபரன்ஸை பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். வாட் இஸ் எம்பெடட் சிஸ்டம்? எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா என்ன, யாருக்காவது தெரியுமா, ஐடியாஸ் இருக்கா? எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டு என்ன பண்ணிருப்போம், டைட்டாக கப்புள் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ஏன் எம்பெடட் சிஸ்டம்னா ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஒர்க் பண்ண வைக்க முடியாது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்லலாம்னா, நம்மளுடைய சீரியல் லைட் இருக்குது. இப்போ சீரியல் லைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னது, ரைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட்டுக்கு போயிட்டு லெஃப்ட்லேருந்து மறுபடியும் ரைட்டுக்கு ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்மளால் முடியுது. சும்மா நார்மலாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாக வந்து சும்மா சீரியல் லைட்டை வந்து பவர் கொடுத்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி லைட் என்ன ஆகுது, போயிட்டு வராது. அப்போ நம்ம அந்த மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ என்ன பண்ணிக்கணும், நம்மளுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். டே அண்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அந்த மொபைல் ஃபோனில் வெறும் ஹார்ட்வேர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா, ஃபோன் கால் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. அதுக்குன்னு பேக் எண்டில் ஒரு யூஐ சாஃப்ட்வேர் இருக்குது, QT டிசைன் இருக்குது, UI UX டிசைன் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம என்ன முடியாது, கோடிங் வந்து நம்மளால் பண்ணி நம்ம வந்து ஃபோன் கால் பண்ணி பேச முடியும். ஓகே, அப்போ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்வேரையும் ஒரு சாஃப்ட்வேரையும் என்ன பண்ணாங்க, டைட்டாக கப்புள் பண்ணுறாங்க. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டெஃபினேஷன் என்ன அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஆர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் வித் டைட்லி கப்புள்டு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் விச் ஆர் டிசைன்ட் டு பர்ஃபார்ம் ஏ டெடிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஏன்னா டெடிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ்னால் இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னா அதை க்ளீன் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதில் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், உங்களுடைய நீங்கள் யாரும் கால் பண்ணுறீங்கன்னா அவங்க கனெக்ட் ஆகிட்டு நீங்கள் என்ன பேசுவீங்க. டெடிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அது பேக்ரவுண்டில் இருக்க கோடிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, வீட்டில் இருக்க மோட்டர் வந்து இந்த டைமிங்கில் ஆன் பண்ணணும், இந்த டைமிங்கில் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அலாரம் செட் பண்ணுறீங்க. ஓகேவா, அப்போ அந்த அலாரம் எல்லாமே என்ன ஆகுது, பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஈவெண்ட் செட் பண்ணி அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மோட்டர் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகும். அந்த அலாரம் அடிக்கிறது எல்லாமே கரெக்டாக ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. இது எல்லாமே என்ன இந்த எம்பெடட் சிஸ்டத்தினால தான். ஆனால் அது அலாரம் வந்து கரெக்டாக செட் பண்ண முடியும். இல்லை அப்போ என்ன பண்ணுவோம், அனலாக் வாட்ச்லேயே நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஆனால் அனலாக் வாட்சில் செட் பண்ணோம்னா ஃபிக்ஸ்டாக அவங்க செட் பண்ண டைமிங்கில் மட்டும் தான் நம்மளால் அலாரம் இது பண்ண முடியும். ஓகே, ஆனால் நம்ம வந்து ஒரு டிஜிட்டலில் வச்சோம்னா நம்ம எந்த டைமிங்கில் வேணாலும் அதாவது செட் பண்ணலாம். ஓகே, அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னா, an embedded system is a combination of computer hardware along with the mechanical or electrical parts. ஏன்னா இப்போ மெக்கானிக்கல் பார்ட்டும் இருக்கும், எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் இருக்கும். எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அப்படின்னா நம்மளுடைய வோல்டேஜ் பவர் சோர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோம், ஒரு எலக்ட்ரிக்கல் சோர்ஸ். மெக்கானிக்கல் பார்ட்ஸ்னால் நம்மளுடைய மொபைல் ஃபோனோட என்க்ளோசர், லேப்டாப்போட என்க்ளோசர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இப்போ மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டு பர்ஃபார்ம் சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. ஏன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்னால் வந்து கையில் டச் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மெக்கானிக்கல் பார்ட் தான் நமக்கு தேவைப்படும். அப்போ அந்த மெக்கானிக்கல் பார்ட் இருந்தால் மட்டும் நம்ம என்ன முடியும், அப்போ நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெக்ஸாக வந்து ஒரு எம்பெடட் டிவைஸ் வந்து நமக்கு கையில் வரும். அப்போ அதனால் மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே என்ன இருக்குது, ஒரு என்க்ளோசர், அதுக்குள்ளே வந்து PCB போர்டு, அந்த PCB போர்டுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு தனியாக கோடிங் ரைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எம்பெடட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலருக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு CPU வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா RAM, ROM, IO டைமர் வந்து எல்லாமே வேணால் செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி, இது எல்லாமே வேணால் செப்பரேட்டாக இருக்கும். ஏன் நான் செப்பரேட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி CPU வந்து பார்த்திங்க அப்படின்னா RAM, ROM, IO டைமர் ஆல் அண்ட் சிங்கிள் சிப். ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலர்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சிங்கிள் சிப்பில் வந்துடும். ஆனால் மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், 1 GB ஹார்ட் டிஸ்க்கு, 2 TB ஹார்ட் டிஸ்க்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியாக வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 1 GB RAM, 8 GB RAM அப்படின்னு என்ன சொல்கிறோம், தனித்தனியாக வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து நீங்கள் 16 GB வந்து ஃப்ளாஷ் மெமரி அப்படின்னா 16 GB தான். நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு 16 GB விட அதிகமாக மெமரி வேணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு தான் போகணுமே தவிர நம்மளால் எக்ஸ்டர்னலாக அதை வந்து என்ன பண்ண முடியாது, இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் மைக்ரோ ப்ராசஸர் வந்து அது பண்ண முடியும். ஓகே, அதான் அது செப்பரேட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைனர் கேன் டிசைட் அமௌண்ட் ஆஃப் RAM, ROM, IO போர்ட்ஸ். ஓகே, என்ன பண்ணலாம், டிசைனர் வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து RAM, ROM வந்து 8 GB வேணும், இன்டர்னல் மெமரி ROM வந்து பார்த்திங்க அப்படின்னா 512 GB வேணும் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து கஸ்டமரோட நீடை பொறுத்து இருக்குது. ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் ஆஃப் RAM, ROM வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த RAM, ROMல தான் நீங்கள் வந்து வாங்கிக்கணும். இப்போ நான் PIC 16F877A வாங்குறேன், அப்போ 16 GB தான் RAM. இப்போ நான் STM8 வாங்குறேன், அப்போ 2 MB தான் அதோட ஃப்ளாஷ் மெமரினா 2 MB தான் ஃப்ளாஷ் மெமரி. அதை நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா வேறு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் தான் நீங்கள் வந்து மூவ் ஆகணும். அதே மாதிரி ஹை ப்ராசஸிங் பவர்.
இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ராசஸிங் பவர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ராசஸிங் பவர், இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ராசஸிங் பவர். ஏன் ஹை ப்ராசஸிங் பவர்னு சொன்னோம்னா இதுக்கு என்ன ரொம்ப பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா ரன் ஆகிட்டே இருக்கும் மைக்ரோ ப்ராசஸரில். ஓகே, உங்கள் மொபைல் ஃபோன் ரன் ஆகிட்டு என்ன ஆகும், உங்களுக்கு ஃபோன் கால் வந்துச்சுன்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபோன் கால் வருது. அதே வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டோம்னா வாட்ஸ்அப் மெசேஜ் இண்டிவிஜுவலாக என்ன ஆகுது, உங்களுடைய மொபைல் ஃபோன் லாக்கில் இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்ததில்லை. அப்போ ஏன்னா அது வந்து ஹை ப்ராசஸிங் பவர் வந்து எடுத்துக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ராசஸிங் பவர். ஏன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த ஃபங்க்ஷன் மட்டும் ரன் ஆகும். ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணும், ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு மட்டும் தான் பண்ணும். ஆனால் மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாஸ்க் அல்ல ஜென்ரல் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய லேப்டாப் சொல்லலாம், மொபைல் ஃபோனை சொல்லலாம் எக்ஸாம்பிள். ஆனால் நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், அது வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் தான் பண்ணும். அப்போ ஸ்பெசிஃபிக் டாஸ்க்னா என்ன சொல்லலாம், நம்ம வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினை சொல்லலாம். இப்போ வாஷிங் மிஷினில் வந்து நான் கிளாத் வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு அந்த மூடியை வந்து என்ன பண்ணும், ஓப்பன் பண்ணணும், அப்புறம் கிளாத்தை உள்ளே போடணும், அதுக்கப்புறம் நான் வந்து பவுடர் எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணால் தான் நான் வாட்டர் வந்து வெளியே வரும். இல்லை அப்படின்னா என்ன ஆகாது, வாட்டர் வந்து வெளியே வராது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கும். ஓகே, அப்போ இது வந்து என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஆனால் மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், எனக்கு வந்து மல்டிபிள் ப்ராசஸ் வந்து அந்த டைமில் பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஹை பவர் கன்சியூஷன். ஓகே, எனக்கு பவர் கன்சியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து என்ன பேக்ரவுண்டில் வந்து ஒரு மொபைல் ஃபோனே எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணோம், சாங்ஸ் கேட்போம். சாங்ஸ் கேட்குற டைமில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து வேறு அப்ளிகேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். இல்லாமல் என்ன பண்ணுவோம், ஃபோன் கால் பேசிட்டு நான் வாட்ஸ்அப் சாட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆகும், ரொம்ப ஹை பவர் வந்து எனக்கு கன்சியூம் பண்ணிக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டாஸ்க் மட்டும் தான் என்ன ஆக போகுது, அதனால் நமக்கு லோ பவர் கன்சியூஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் 64 பிட் வந்து இருக்குது. ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா 18 16 பிட். நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 32 பிட் வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற STM32 வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். ஓகே, இது வந்து என்ன ஜென்ரல் பர்பஸ் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னதான். மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா அடுத்த டைம்னா மல்டிபிள் டாஸ்க் வந்து பண்ணோம். அதனால் அது ஜென்ரல் பர்பஸ். அதே வந்து சிங்கிள் பர்பஸ். ஏன்னா சிங்கிள் பர்பஸ்னால் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் மட்டும் பண்ணும், அது வந்து ஸ்பெசிஃபிக் ஒர்க் மட்டும் பண்ணும். ஓகே, அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இது வந்து சிங்கிள் டாஸ்க் அப்படிங்கிறதுனால கண்ட்ரோல் ஓரியன்டட். ஓகே, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா 8051. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் இந்த ப்ராசஸர்லாம் நம்ம சொல்லலாம் 8086 8085. ஓகே, இது வந்து நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.